ஹாய், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 34 சைஸ் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டுக்கு தான் நம்ம கால்குலேஷனோட டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம இந்த பேட்டர்னில் பார்க்க போகிறோம். பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட்டு, ஸ்லீவ் மூணுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து 34 சைஸ் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் உள்ளவங்க இதை மெஷர்மெண்ட்டோட கால்குலேஷனோட டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது தான் இதோட வீடியோ கண்டினியூஷன் உங்களுக்கு கரெக்டாக புரியும். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 34 சைஸ் உள்ளவங்களுக்கு 13.5 வைக்கலாம் ப்ளவுஸ் ஹைட்டு, இல்லைனா 14 வைக்கலாம். நான் இங்கே 14 வைக்கிறேன். வச்சுருக்கேன் நான். ப்ளவுஸோட ஹைட் 14. ஸோ நான் பொறுமையாக கிளியராக உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக ஸ்லோவாக சொல்லிகிட்டு இருக்கேன். வீடியோ லென்த்தாக இருக்குன்றதுக்காக ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா நடுவில் நான் சொல்கிற ஒரு டிப்ஸுமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நான் வீடியோ எந்த எடிட்டும் பண்ண போகிறதில்ல, எந்த எடிட்டும் பண்ணல. ஸோ இதை நான் பேட்டர்ன் போடுறது சொல்கிறது அப்படியே தான் நான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ளவுஸோட ஹைட் 14.5 சொன்னேன் இல்லையா. இப்போது ஷோல்டர் மெஷர்மெண்ட் இவங்களுக்கு 14.5 வருது ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு. ஓகேவா? என்னோடய லாஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஷோல்டர் கால்குலேஷன் எப்படி, டீப் நெக் தியரி கான்செப்ட்னு சொல்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஏன் இங்கே இந்த கால்குலேஷனில் 4.25 வைக்கிறேன்றது கிளியராக உங்களுக்கு புரியும். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஷோல்டர் கால்குலேஷன் நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? நான் இங்கே 7 இன்ச்சுக்கு மேலே வைக்க போகிறேன் நெக் டெப்த்து. ஸோ அதனால் இவங்களோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 14.5. ஸோ 14.5 பண்ணும்போது 14.5 -2 பண்ணணும் இல்லையா. அப்போது 12.5 நமக்கு கிடைக்கும். ஓகேவா? 12.5ல் டிவைடட் 2, ஏன்னா ரெண்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணி தான் பண்ணுறோம் இல்லையா. இது ஆஸ் யூஷுவல் நான் இந்த கால்குலேஷன் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவாகவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஷோல்டர் கால்குலேஷன் வச்சு நீங்கள் இங்கே இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட், ஆனால் இந்த 14.5 இவங்களோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் -2ன்றது ஸ்டாண்டர்ட். ஓகேவா? -2 பண்ணிங்கன்னா 12.5 வரும். டிவைடட் 2 பண்ணிங்கன்னா 6.5 இன்ச்சு வரும் இவங்களுக்கு. ஓகேவா? அந்த 6.5ல் இவங்களுக்கு நான் பேக் நெக் டெப்த் 8 இன்ச் வைக்கிறேன். ஸோ 7 இன்ச்சுக்கு மேலே என்ன நெக் டெப்த் வச்சாலும் 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணோன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த 6.5ல் 1.5 இன்ச்சு மைனஸ் ஆச்சுன்னா 4.25 இன்ச்சு வரும். ஸோ அந்த 4.25 இன்ச்சு தான் நான் இங்கே ஷோல்டரில் இவங்களுக்கு நான் மார்க் பண்ணுறேன். இது இந்த 4.25 நான் மெஷர் கால்குலேஷன் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு டீப்பாக நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஷோல்டர் கால்குலேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இங்கே 4.25 வச்சிங்க இல்லையா. ஸோ இந்த 4.25 நெக்கு டெப்த்துக்கு வைக்கிறதுக்கு, நெக்கு வித்து வைக்கிறதுக்கு இப்படி டேப்பை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக் வித்து கிடச்சிடும், ஷோல்டர் கிடச்சிடும், ஷோல்டர் வித்தும் கிடச்சிடும். ஸோ இங்கே ஒரு 1 சென்டிமீட்டர் ஷோல்டர் ஸ்லோப்புக்காக நான் வைக்கிறேன். ஷோல்டர் ஸ்லோப்புக்கு இப்படி ஒரு மார்க் பண்ணியாச்சு. இப்போது இவங்களோட செஸ்ட் ரவுண்டு டிவைடட் 6 தான் இந்த ஆம்லைன். ஓகேவா? அப்போது இவங்களோட செஸ்ட் ரவுண்ட் 34 சைஸ் சொன்னேன் இல்லையா. ஸோ 34 டிவைடட் 6 போட்டிங்கன்னா இவங்களுக்கு 5.6 வருது.
ஸோ அந்த 5.6 நான் இங்கே மார்க் பண்ணுறேன். அந்த 5.6 இங்கே மார்க் பண்ணுறேன். அந்த 5.6க்கு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? நெக்கு டெப்த் வந்து இவங்களுக்கு 8 இன்ச்சு சொல்லியிருந்தேன். ஸோ 8 இன்ச்சு வைக்கிறேன். நெக்கு டெப்த் வந்து 8 இன்ச். ஸோ அதை ஸ்கேல் வச்சு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? பாக்ஸ் போட்டாச்சு. இப்போது ஆம்லைனுக்கு நம்ம கர்வ் வரையணும் இல்லையா? இப்போ இதுக்கு வந்து எப்போவுமே செஸ்ட் ரவுண்ட் வந்து 34 இருக்குன்னா அவங்களோட பஸ்ட் ரவுண்ட் வந்து எப்போவுமே ஒரு 1.5 இன்ச், அட்லீஸ்ட் மினிமம் 1 இன்ச்சாவது இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 2 இன்ச்சு இல்லை 2.5 இன்ச்சு இருக்கும். ஸோ நான் இங்கே 2 இன்ச்சு இந்த பஸ்ட் ரவுண்ட் வந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். 36. ஓகேவா? அப்போது 36 டிவைடட் 4 9 இன்ச்சு. ஸோ அந்த 9 இன்ச்சு இங்கே நான் மார்க் பண்ணுறேன். 9 இன்ச்சு ஆஸ் யூஷுவல் மார்க் பண்ணியாச்சு. இது வந்து 34 சைஸ் மெஷர்மெண்ட் உள்ளவங்களுக்கான பேட்டர்ன் போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? இந்த மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் ஒரு வாட்டி வேணால் ப்ளவுஸ் 34 சைஸ் இருக்கீங்கன்னா இந்த கால்குலேஷனில் இந்த மெஷர்மெண்ட்லேயே ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். ஸோ இதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. டேப் இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணி மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க. இங்கே வேஸ்ட் ரவுண்ட், இந்த ஆம் ரவுண்ட் வந்து ஆம் கர்வ் வந்து வரைஞ்சிக்கலாம். இங்கே வேஸ்ட் ரவுண்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட் ரவுண்டுக்கு 32 இவங்களுது டிவைடட் 4 போட்டிங்கன்னா 8 இன்ச்சு வரும். ஸோ 8 இன்ச்சு நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ப்ளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்கு. டாட்டுக்கு 1 இன்ச்சு பிடிப்போம் இல்லையா பேக் சைடு, அந்த டாட்டுக்காக அது. ஸோ இதை இப்படி கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கர்வ், ஆம் கர்வ் வந்து வரைஞ்சிடலாம். இந்த ஆம் கர்வ் வந்து இவங்களுக்கு எவ்வளோ வரணும்னா, ஆம் ரவுண்ட் வந்து இவங்களுக்கு 15.34 வரும். ஓகேவா? 16 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக. ஓகேவா? 15.34 வரும். அந்த 15.34 இங்கே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 9 இன்ச்சு வருது. ஸோ இது கொஞ்சம் அதிகமாக வருது. நமக்கு எவ்வளோ வரணும்னா 7.8, 8 இன்ச்சு 1 இன்ச்சு அதிகமாக வருது. ஸோ அப்போ நம்ம ½ இன்ச்சு மேலே ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணி அவங்களோட கரெக்ட் மெஷர்மெண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் இங்கே இந்த லைனுக்கு வந்து கர்வ் வந்து மெஷர் பண்ணி பார்க்கும்போது 9 இன்ச்சு வருது. 9 இன்ச்சு வரக்கூடாது, அட்லீஸ்ட் 8 இன்ச்சாவது வரணும். ஸோ நான் அதனால் இங்கேருந்து ½ இன்ச்சு மேலே ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி ஆம் கர்வ் ட்ரா பண்ணிடலாம். ஸோ இதோட மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சி ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ 8.25 வருது. ஒரு 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வருது. ஸோ அது ஒன்றும்
ரொம்ப பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியாது. ஸ்டிச் பண்ணும்போது கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு மினிமம் வந்தால் ஓகே. அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு இல்லை 1 இன்ச் அந்த மாதிரி வருதுன்னா நீங்கள் மறுபடியும் அகைன் மேலே ஷிஃப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? நம்மளோட ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் கரெக்டாக வரணும்னா இப்போ இவங்களுக்கு வந்து 15.75 நமக்கு 7.8 வரணும். இல்லை 8 இன்ச்சு வந்தால் கூட ஓகே. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த மெஷர் பண்ணி பார்க்கும்போது அதிகமாக வருதுன்னா மேலே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், கம்மியாக வருதுன்னா கீழே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இதுதான் கான்செப்ட்டு. பேக் டாட்டுக்கு வந்து இவங்களுக்கு பஸ்ட்டு வித்து 7 இன்ச்சு. ஸோ அந்த 7 இன்ச்சில் பாதி 3.5 நான் இங்கே மார்க் பண்ணுறேன். பேக் டாட் ஹைட்டும் 3.5 மார்க் பண்ணுறேன். ஸோ நம்ம டாட்டுக்காக 1 இன்ச்சு விட்டுருக்கோம். அப்போது 1/2 இன்ச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணோம். ஸோ இப்போது நெக் டெப்த்துக்கு என்ன ஷேப் கேட்குறாங்களோ, ரவுண்ட் ஷேப்னா ரவுண்ட் ஷேப்பு, பானைக்குனா பானைக். ஸோ இந்த இடத்துல வரும்போது ஒரு 1 இன்ச்சுக்காவது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அந்த கர்வ் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த பேட்டர்ன் பேக் பார்ட் ரெடி. இந்த பேட்டர்னை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் பார்த்துடலாம். ஸோ இதை வச்சே நம்ம ஃப்ரண்ட் பார்ட் போட்டுக்கலாம். ஓகேவா? கம்ப்ளீட்டாக இதை அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணிடுங்க. ஸோ இதை கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணிவிடுங்க. ஸோ நான் கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணிட்டேன். இதை டார்க் பண்ணிடுறேன். இங்கே மட்டும் நெக்குக்கு மட்டும் நம்ம ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கம்மியாக வைப்போம் இல்லையா? இங்கே நான் 6.5 வைக்கிறேன். ஸோ அதனால் பேக் பார்ட்டோட மெஷர்மெண்ட் வைக்கல. ஸோ 6.5 மார்க் பண்ணுறேன். ஸோ 6.5க்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஆர்ம் ரவுண்டு வரைஞ்சிடலாம். ஸோ ஆர்ம் ரவுண்டுக்கும் அதே மாதிரி மிட் பாயிண்ட்டு கண்டுபிடிங்க.
மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி இங்கேருந்து உள்ள ஒரு 1 சென்டிமீட்டர். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டில். நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப குழப்பிக்கவே வேண்டாம் நீங்கள். ஸோ கண்ணை மூடிட்டு இந்த மெஷர்மெண்ட் 34 சைஸ்னால் இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஃப்ரண்ட் கர்வ் வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ டாட்ஸ் தான் நம்ம பார்க்கணும், பேலன்ஸு. இப்போது இங்கேயும் கர்வ் வரைஞ்சிடலாம், நெக்குக்கும் கர்வ் வரைஞ்சி. ஸோ இங்கே நமக்கு வேஸ்ட் பேண்ட் வரும் இல்லையா? ஸோ இந்த பேக் பார்ட்டோட ஹைட்டு வராது, நமக்கு கொஞ்சம் கம்மியாகும். அப்போது இவங்களோட செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் 3 போட்டோம்னா 11.3 வரும். ஓகேவா? நான் இங்கே 11.5 வைக்கிறேன் ஹைட்டு. ஸோ இதுலேயே உங்களுக்கு வேஸ்ட் பேண்டுக்கும் வந்துடும். ஸோ 11.5 வைக்கிறேன் ஹைட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து வேஸ்ட் பேண்டுக்கு வரும். இவங்களோட பஸ்ட்டு வித்து வந்து 7 சொன்னேன். ஸோ அதில் பாதி வந்து 3.5. ஓகேவா? பஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஹைட் ஆஃப் பஸ்ட் பாயிண்ட் வந்து 9.5. ஓகேவா? 3.5 பஸ்ட்டு வித்து இங்கே மார்க் பண்ணுறோம். சென்டர் டாட்டுக்காக நான் இப்போ மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, முக்கியமான இடம், மார்க் பண்ண வேண்டிய இடம். ஸோ இதை வந்து கவனமாக பாருங்கள். ஸோ இங்கே நம்ம ஃபுல்லாக ட்ரா பண்ணிட்டோம். பேக் பார்ட்டில் என்ன இருந்ததோ அதை ஃபுல்லாக ட்ரா பண்ணியாச்சு. இங்கே வந்து 1 சென்டிமீட்டர் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி 1 சென்டிமீட்டர் உள்ளே வச்சு ஆம் ரவுண்டு வரைஞ்சிட்டோம் ஃப்ரண்ட்டுக்கு, ஃப்ரண்ட் கவுக்கு. இப்போது ஃப்ரண்ட்டு நெக்கு டெப்த்துக்கும் நம்ம கர்வ் வரைஞ்சிட்டோம். இது வந்து இந்த ஃப்ரண்ட்டோட ஹைட்டு, ப்ளவுஸ் ஹைட்டு. ஓகேவா? இந்த ஹைட் எப்படின்னா செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் 3 போடுங்க. போட்டிங்கன்னா இந்த ஹைட்டுக்கு நீங்கள் லைன் வரைஞ்சிடலாம், ஃப்ரண்ட்டோட ஹைட்டுக்கு. இது வந்து பஸ்ட்டு வித்து, அவங்களுக்கு பஸ்ட்டு வித் வந்து 7. ஓகேவா? 7 இன்ச்சில் பாதி 3.5 மார்க் பண்ணியிருக்கேன். பஸ்ட்டு பாயிண்ட்டு, ஷோல்டர்லேருந்து பஸ்ட்டு பாயிண்ட் வந்து நிப்பிள் பாயிண்ட் வந்து 9.5. ஸோ அப்போ இந்த இடம் தான் நமக்கு வந்து அபெக்ஸ் பாயிண்ட். ஓகேவா? இப்போது ஹூக் சைட் டாட்டுக்கு வந்து இந்த அபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கணும். ஓகேவா? ஹூக் சைட் டாட்டுக்கு. ஸோ 1/4 வித்தில் டாட் பிடிக்கணும். ஸோ 1/4 வித்தில் டாட்டு பிடிக்கிறோம். ஓகேவா? இப்போது வேஸ்ட் டாட்டுக்கு அபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் இருந்தால் போதும். கீழே ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இந்த வித்து கால்குலேஷன் எப்படின்னு நான் இப்போ கிளியராக சொல்கிறேன். இங்கே ஆர்ம் சைடு வந்து டாட் வரும் இல்லையா? ஸோ அந்த ஆர்ம் சைடு டாட் வர்றதுக்காக 3/4 நான் எக்ஸ்ட்ரா விடுறேன். இந்த 3/4 1/2 இன்ச்சு தான் போயிடும். பேலன்ஸ் 1/4 வந்து ரொம்ப கரெக்டாக போட மாட்டோம் ஃப்ரண்ட் சைடில், ரொம்ப இறுக்கமாக. ஸோ அந்த 1/4 இன்ச்சு வந்து ஈஸுக்காக. ஓகேவா? இப்போது ஸ்கேல் வந்து இப்படி வைங்க. இப்படி வைக்கும் போது இங்கே எந்த டைரெக்ஷனில் வருதோ அந்த டைரெக்ஷனில் மார்க் பண்ணுங்க. சாரி, ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் பஸ் ரவுண்ட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இங்கே அபெக்ஸ் பாயிண்ட் இருக்கிற இடம் தான் இவங்களுக்கு வந்து பஸ் ரவுண்டு. ஓகேவா? அப்போது 9 இன்ச்சு சொன்னேன் இல்லையா? அந்த 9 இன்ச்சிலேருந்து எக்ஸ்ட்ரா 1 சென்டிமீட்டர் இங்கே வைக்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த லைனோ கனெக்ட் பண்ணி எப்படி லைன் போதோ, ஸ்கேல் எந்த டைரெக்ஷன் போதோ அந்த டைரெக்ஷனில் இப்படி மார்க் பண்ணேன்.
ஓகேவா. இங்கே எக்ஸ்ட்ரா 3/4 வச்சுருக்கோம் டாட்டுக்காக. இங்கே அபெக்ஸ் பாயிண்ட் இருக்கிற இடம் வந்து இங்கே 9 இன்ச்சுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அங்கேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா விடுங்க. அந்த மார்க் பண்ணியிருக்க இடமும் இதுவும் ரெண்டும் கனெக்ட் ஆகிற இடத்துல எப்படி லைன் ஒன்று ஸ்கேல் இப்படி போகலாம் இல்லை இப்படி போகலாம். அது அவங்கவுங்க உடம்பு ஷேப்க்கு பாடி ஷேப் பொறுத்து டிஃபர் ஆகும். இந்த ஸ்கேல் எந்த டைரெக்ஷன் வருதோ அதை அப்படியே ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிடுங்க. இப்போது வேஸ்ட் ரவுண்டு கால்குலேட் பண்ணுங்கள். 32 சொன்னேன் இல்லையா. அப்போது 8 இன்ச்சு 32 / 4 வந்து 8. ஸோ நான் இங்கே 8 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த 8 இன்ச்சு தான் இவங்களோட வேஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டு. ஸோ அப்போது பேலன்ஸ் எவ்வளோ இருக்குங்க? கரெக்டாக 1.5 இன்ச்சு இருக்குது. இதுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து 1.5 இன்ச் வருது. க்ளோஸ்அப்பில் கொஞ்சம் காட்டுறேன். இது வந்து ஷோல்டர் இது வந்து வேஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் பண்ணேன் இல்லையா. ஸோ இந்த வேஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட்லேருந்து இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு வருது. ஓகேவா. இந்த 1.5 இன்ச்சை தான் 3/4 நம்ம வித்தாக கால்குலேட் பண்ணிப்போம். ஓகேவா. இப்போ புரியுதுங்களா. இப்போது எப்படி நான் சென்டர் டாட்டுக்கு கால்குலேஷன் கண்டுபிடிக்கிறேன்னு புரியுதுங்களா இப்போது. ஸோ 3/4 இங்கே 3/4 1.5 இன்ச் வந்துடும். ஸோ வேஸ்ட் டாட் ஊக் சைடு டாட் மார்க் பண்ணியாச்சு, வேஸ்ட் டாட்டும் மார்க் பண்ணியாச்சு. இப்போது ஆர்ம் ஹோல் சைடு டாட் படிக்கணும். இப்போது இந்த பாக்ஸ் வரைஞ்சிருக்கோம் இல்லையா. இந்த பாக்ஸ்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் இப்படி இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். ஸோ இதை ஸ்கேல் வச்சு இது ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா. இதுவும் 1/4. ஓகேவா. 1/4 டிஃப்ரெண்ட்டில் இப்படி தான். இது நம்ம இப்படி மடிக்கும் போது இப்படி மடித்து பாருங்கள். இப்படி மடிக்கும் போது கொஞ்சம் டிஃபர் ஆகணும். ஓகேவா. டிஃப்ரெண்ட் வரல. ஸோ சேமாக தான் வருது. ஸோ அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போது இந்த வேஸ்ட் பேண்டுக்கு நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா. அது இங்கே வந்து 1.5 இன்ச்சு வைங்க. இங்கே வேஸ்ட் டாட் ஊக் சைட் டாட்டுக்கு வந்து இங்கே இடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 இன்ச்சு வச்சுக்கலாம். ஓகேவா. நான் இங்கே 1.25 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேவா. 1.25 இன்ச்சு. இந்த சைடு 1 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ இதை வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் புரியுதா. ஃப்ரண்ட் பார்ட் எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணுறது. இப்போ இதுதான் நமக்கு வேஸ்ட் பேண்ட் பட்டி. ஸோ இந்த பட்டியை நீங்கள் பேப்பர் பேட்டர்னில் போட்டிங்கன்னா இந்த பட்டியும் உங்களுக்கு சேர்ந்து கிடச்சிரும். இதை வந்து நீங்கள் கிளாத்தில் வச்சு சீம் அலவன்ஸ் எல்லாம் விட்டு கிளாத்தில் கட் பண்ணும் போது இது வந்து ரெடி மெஷர்மெண்ட் தான் நம்ம பேட்டர்னில் போடும் போது. ஓகேவா. எக்ஸ்ட்ராவாக எந்த சீம் அலவன்ஸும் நம்ம விட மாட்டோம். பேப்பர் பேட்டர்ன் கிளாத்தில் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா தையலுக்கெல்லாம் சீம் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பட்டிக்குன்னு தனியாக மெஷர் பண்ணி கட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து வேஸ்ட் பேண்ட். இது நம்மளோட வேஸ்ட் பேண்ட். ஓகேவா.
ஸோ நம்மளோட பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு, பட்டி மூணுமே கிடச்சிச்சா? பேலன்ஸ் நமக்கு ஸ்லீவ் தான் இருக்குது. ஓகேவா? அந்த ஸ்லீவ் கூட பார்த்துடலாம். இப்போது பேக் பார்ட் கூட இதை அலைன் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஓகேவா? நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், கரெக்டாக இருக்குங்களா? எக்ஸ்ட்ரா இந்த 3/4 அது டாட் கூட டாட் பிடிக்கும் போது எக்ஸ்ட்ரா 3/4 தான் இருக்கும். அந்த இந்த டாட் பிடிக்கும் போது நமக்கு இது மைனஸ் ஆகிடும். ஸோ கரெக்டாக ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஹார்ம்ஹோல் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்லீவ் சைடு வந்து அந்த ஜாயிண்ட் ப்ராப்ளமே இருக்காது, உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ ஸ்லீவ் வந்து நார்மல் ஷார்ட் ஸ்லீவ் தான். ஓகேவா? ஸ்லீவ் வந்து நான் இங்கே 6 இன்ச் வைக்கிறேன். ஓகேவா? இவங்களுக்கு கேப் ஹைட்டுன்னு ஒன்று வரும். அந்த லைன் கர்வ் நம்ம ட்ரா பண்ணுவோம் இல்லையா, அந்த லைனை அது வந்து செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் 8 போடுங்க. இல்லைன்னா ரொம்ப ப்ராடாக வேணும்னா செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் 10 போட்டிங்கன்னா என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை நீங்கள் கேப் ஹைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 3 இன்ச் வைக்கிறேன். ஓகேவா? 3 இன்ச் வச்சுருக்கேன். இப்போது நமக்கு 8 இன்ச் 15.25 சொன்னேன் இல்லையா அவங்களோட ஆர்ம் ரவுண்டு. ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சுனாலும் 8 இன்ச் இருந்தால் ஓகே. ஸோ இங்கே எனக்கு பேப்பர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகேவா? கிளாத்தில் வந்து நமக்கு கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கணும். ஓகேவா? நான் இப்போதைக்கு இங்கே மார்க் பண்ணுறேன். இல்லைன்னா வேறு சைடு பண்ணுறேன். ஸோ பேப்பர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் கிளாத்தில் பண்ணும்போது கரெக்டாக பண்ணிக்கோங்க. மெத்தட் மட்டும் சொல்லிடுறேன் நான், இப்படி தான் பண்ணணுன்ட்டு. ஸோ இங்கே 8 இன்ச்சு எங்கே வருதோ நம்ம அங்கே இப்படி இங்கே 8 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கேருந்து எங்கே வருதோ இங்கே வருதா? ஸோ இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக தான் இருக்குது பேப்பர். ஓகேவா? மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இவங்க ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 12 இன்ச்சு வருது. ஸோ அதில் பாதி 6. மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த கர்வ் வரைது வந்து இந்த கிராஸ் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த கிராஸ் லைனில் மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. ஸோ சிம்பிளாக தான் இருக்கும், ஏன்னா 8 இன்ச்சுன்றதுனால மிட் பாயிண்ட் வந்து 4 இன்ச்சு. ஓகேவா? இதுக்கும் மிட் பாயிண்ட் வந்து 2 இன்ச். இதுக்கும் மிட் பாயிண்ட் வந்து 2 இன்ச். ஓகேவா? ஸோ இங்கே நடுவில் மட்டும் 1 சென்டிமீட்டர் மேலே. ஓகேவா? இங்கேயும் 1 சென்டிமீட்டர் மேலே. இங்கே மட்டும் 1 சென்டிமீட்டர் கீழே. இது ஃப்ரண்ட் கர்வுக்காக. ஓகேவா? இப்போது இங்கேருந்து ஒரு 1 சென்டிமீட்டருக்காவது இப்படி வரணும் கர்வ். ஓகேவா? அந்த டாட்டில் டச் ஆகிற மாதிரி. இதுவும் பிளாக்காக இருக்கிறதுனால கிளியராக தெரியுதான்னு தெரியல. பட் ஆனால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணு. இங்கே சென்டரில் நம்ம சென்டர் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மிட் பாயிண்டில் இப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக வரைங்க, ஸ்லோவாக வரைங்க.
ஸோ நம்மளோட இது வந்து ஃப்ரண்ட் கர்வ். ஓகேவா? பேக்குக்கு சேம் இதே மாதிரி இந்த இடத்துல வரணும். ஓகேவா? டிஃப்ரெண்ட் தெரியுது, க்ளோஸ்அப்பில் இருக்கிறதுனால தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட்டு, இது பேக், சாரி பேக். ஓகேவா? ஸோ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பேக்கு தான் கட் பண்ணோம், பேக் கர்வ் தான் கட் பண்ணோம், ஃப்ரண்ட்டு கட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? இப்போ கிளாத் வந்து ப்ளைன் கிளாத்தாக இருந்தால் ரெண்டும் சேமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் இப்படி கட் பண்ணிக்கலாம். பட் ஒரு கிளாத் வந்து டிஃப்ரெண்ட் வரும் இல்லையா? ஃப்ரண்ட் அந்த ஃப்ளவர் டிசைன் வந்து டிஃப்ரெண்ட் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரைட் சைடும் இப்படி ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணோம். இல்லை ராங் சைடு ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு இப்படி